லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். திரு கோலால ஸ்ரீனிவாஸ், இதை எப்படி பார்க்க? இது பிரார்த்தனைகளுக்கு அனுமதிக்கிறாங்க, பஜனைகளுக்கு அனுமதி மறுப்பு இல்லை, பூஜைகள் செய்யலாம். எல்இடி ஸ்க்ரீனை கோயில்களில் பயன்படுத்துறதுக்கு மட்டுமே தடை. இவங்க ஆக்சுவலாக இவங்களுக்கு பின்னால் இருக்கிற சிந்தனை என்னவா இருந்திருக்குமோ, இதன் மூலம் பிஜேபி ஏதோ வலுப்பெற்று விடுமோ. ஏன்னா பிரதமர் பங்கேற்க அந்த நிகழ்ச்சியை எல்இடியில் பார்க்குறாங்க, ஒரு பெரிய கேதரிங் ஒவ்வொரு கோயில்லையும் இருக்கும். அதனால தமிழகத்தில் பிஜேபி ஒரு வலுவாகி விடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த விதமான ஒரு முடிவை எடுத்திருக்க முடியும். என்னுடைய பார்வையில் இது தவறானதுங்கிறத காட்டிலும் இது ஒரு அசட்டுத்தனமான ஒரு முடிவு. இன்றைக்கி மீடியாக்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த எல்இடி இல்லைன்னா பார்க்க முடியாத. இப்போ நீங்கள் இந்த தந்தி டிவி சார்பில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு, வீட்டில் உட்காந்துட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ அதை எப்படி தடுக்க போகிறாங்க? இதே போல் எத்தனையோ சோர்ஸ் இருக்குது சார். ஒரு கோயில் நிகழ்வை கோயில்களில் தானே பார்க்குறாங்க. கோயில்களில் பார்க்கறது என்னது ஒரு கோயில் நிகழ்வு தானே, இதுலயே கை வைக்கணும். இல்லை, அந்த கோவில் மூர்த்திக்கானது. இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு பெரிய வைபவம் நடக்குது அப்படின்னா அது மீனாட்சிக்கானது, அதை காமாட்சி அம்மன் கோயிலில் ஒளிபரப்புறது இல்லையா? அது மாதிரி தானே. எப்படி? அதாவதுங்க, இது இந்தியாவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கோயில் நிகழ்வு, மொத்த இந்து சமூகமும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கோயில் நிகழ்வு. கோயில் நிகழ்வை பார்க்கறதுக்கு கோயிலில் கேதரிங்ஸ் இருக்குது, அதை பார்க்கறதுக்கான ஒரு எல்இடி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இதனால சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுவும் ஏற்பட போகிறதில்ல. எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்க. சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ராம் ராம்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று இவ்வளவுதானே இருக்கும். இதை தாண்டி என்ன அப்படின்னா இது டைரெக்டாக, அதாவது நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சமய உரிமை, ரிலீஜியஸ் ரைட்ஸ், அதை கை வைக்கிற வேலை. இதனால என்ன இந்த அரசு சாதிக்க போகுது? ஆக்சுவலாக இதை இப்படி செய்யாமல் மாநில அரசு இருந்திருந்தால் அதனுடைய பெருந்தன்மை பாராட்டப்பட்டிருக்கும். உண்மையிலே அதை பாராட்டு. இது அதனால தான் சொன்னேன், இது ஒரு அசட்டுத்தனமான நடவடிக்கை. இதனால எதுவும் சாதிக்க போகிறது இல்லை இந்த அரசு. இது தேவையற்றது. இப்போ இப்படி கை வச்சது மூலம் தான் இப்போ இன்னும் கூடுதல் மைலேஜை பிஜேபிக்கு மாநில அரசு கொடுத்துருக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இணையலாம். அயோத்தி தயாராகி கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய பிராண பிரதிஷ்டைக்கு முக்கிய விருந்தினர்கள் வர தொடங்கி இருக்கிறாங்க. இதுதான் ராமர் கோவில் செல்வதற்கு பிரதான வழி. அங்கே மக்கள் பெருமளவுக்கு குழுமி இருக்க காவல்துறையினர், சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட வீரர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த வளாகம் வந்திருக்கிறது. 7000 சிறப்பு அழைப்பாளர்களுக்கு மட்டுமே அனுமதி. அந்த அழைப்பாளர்களும் கூட வர தொடங்கி இருக்கிறார்கள் என்று காட்சிகள் உணர்த்துகிறது. அங்கே நாம் பார்க்கின்றோம், தோரணங்களால் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ராமாலயம் பிராண பிரதிஷ்டைக்கு தயாராக காட்சியளிக்கக்கூடிய காட்சியை நாம் திரையில தந்தி டிவியில பார்க்கின்றோம். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில்.